அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் மார்ச் மாதம் 11ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் சாபமாய் இருந்த உங்களுடைய வாழ்க்கை வரமாய் மாறக்கூடிய வாரமாக இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குது. அந்த வகையில் மிதுன ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக இருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவானும், மிதுனத்தில் செவ்வாய் வக்ர நிவர்த்தி பெற்றும், கன்னிராசியில் கேதுவும், கும்பத்தில் சூரியனும் சனி பகவானும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. அதே போல் மீனத்தில் ராகு சுக்கிரன் புதன் ஆகிய கிரகங்கள் சஞ்சரிப்பது மட்டுமில்லாமல் குரு சுக்கிரன் ஆகிய 2 கிரகங்களும் பரிவர்த்தனை யோகத்தில் சஞ்சரிப்பதால எதிர்பாராத பல நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது. அந்த வகையில் மிதுன ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். அந்த வகையில் மிதுன ராசியை சேர்ந்த மிருகஸ்ரீஷம் 3ஆம் பாதம் முதல் திருவாதிரை புனர்பூசம் 3ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இக்காலகட்ட கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த வாரத்து தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதனான சுக்கிரன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. அது மட்டும் இல்லாமல் காலகட்ட கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது உங்களுடைய ராசிநாதன் புதன் மாத தொடக்கத்தில் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாருங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி சுக்கிரன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். எனவே இந்த வாரம் முழுவதுமே குடும்பத்தில் குதூகலம் அதிகரிக்குங்க. கொள்கை பிடிப்போடு செயல்படுவீங்க. தடைபட்டு வந்த காரியங்கள் கூட தானாக நடைபெறக்கூடிய தருணமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் வளர்ச்சி மகிழ்ச்சி தருங்க. பிள்ளைகளால் வந்த பிரச்சனைகள் அகல இருக்குது. ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் அக்கறை செலுத்துவது நல்லது. அதே போல் சர்ப்ப கிரக வழிபாடு உங்களுக்கு மகிழ்ச்சி இறங்கும் என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துதுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசியில் வக்ர நிவர்த்தி பெற்று செவ்வாய் சஞ்சரிக்கிறாருங்க. அதே போல் குரு பகவானும் ஜீவனஸ்தானத்தில் சுக்கிரன் ராகு இணைந்திருப்பதும் வருமானத்திற்குள் குடும்ப செலவுகளை சமாளிப்பது சிரமமாக இருக்கும் என்பதை தெளிவுபடுத்துதுங்க. இந்த காலகட்டங்களில் சரும உபாதைகள் உடலை வருத்துங்க. அதனால் வெயில் நேரங்களில் வெளியில் செல்வது, உடலில் உஷ்ணத்தை அதிகரிக்கக்கூடிய உணவுப் பொருட்களை உட்கொள்வது ஆகியவற்றை தவிர்ப்பது நல்லது. திருமண முயற்சிகளில் தடங்களும் தாமதமும் குழப்பமும் அதிகரித்து வந்த நிலையில நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. உங்களுடைய ராசிக்கு சுகஸ்தானத்தில் கேது சஞ்சரிப்பதால் பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைக்க வழிபிறக்குங்க. நெருங்கிய உறவினர்களிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். குடும்ப பிரச்சனைகளால் ஏற்பட்டு வந்த மனக்கவலைகள் நீங்க இருக்குதுங்க. கணவன் மனைவியிடையே அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்க இருக்குது. அதே போல் தந்தையினுடைய ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது நல்லது. பேச்சிலும் செயலிலும் நிதானம் பொறுமை அவசியங்க. பிள்ளை அல்லது பெண் ஒருவரால் பிரச்சனை ஏற்பட்டு மன நிம்மதியை பாதிக்கப்படக்கூடுங்க. அதனால் கவனமாக இருப்பது நல்லது என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்துது. அது மட்டும் இல்லாமல் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் வக்ர நிவர்த்தி பெற்று சஞ்சரிக்கிறார். அதாவது உங்களுடைய ராசிக்கு 6, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். அவர் பலம் பெறும் இந்த நேரம் உத்தியோக மாற்றம் உறுதியாகலாங்க. மன தெளிவோடு முடிவெடுப்பீங்க. வாடகை கட்டிடத்தில் நடைபெறும் தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றும் முயற்சி கைகூட இருக்குது. வாங்கிய இடத்தை விற்றுவிட்டோமே என்று கவலைப்பட்டவர்களுக்கு இப்போது இடம் அல்லது வீடு வாங்கும் யோகம் உண்டுங்க. அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மிதுன ராசினருக்கு சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைக்க இருக்குது. அதே போல வெளிநாட்டில் உள்ள நிறுவனங்களிலிருந்து வரும் அழைப்புகளை ஏற்றுக்கொள்ளலாமா என்று சிந்திப்பீங்க. அது மட்டும் இல்லாம இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் முக்கிய கிரகமான கும்பராசியில் சூரியன் மற்றும் சனி பகவானுடைய சேர்க்கை ஏற்பட்டு இருக்குதுங்க. அதாவது கும்பராசியில் சூரியன் மற்றும் சனியுடைய சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க. பாக்கியஸ்தானத்தில் முரண்பாடான கிரகங்களுடைய சேர்க்கை ஏற்பட்டாலும் ஒரு சில வழிகளில் நன்மைகளும் ஏற்படுங்க. பிதிர்ச்சின சொத்துக்களில் பிறந்த பிரச்சனைகள் படிப்படியாக அகல இருக்கு. பல முறை பாக பிரிவினைக்கு முயற்சி செய்தும் அது நடைபெறாமல் இருந்த நிலை இப்போது மாற இருக்குது. அரசல் புரசலாக இருந்த அண்ணன் தம்பிகள் குணம் மாறி ஒத்துழைப்பாங்க. அதே போல நீண்ட நாட்களாக நாகரிகமான வாகனங்கள் வாங்கி அதில் பயணிக்க வேண்டும் என்ற எண்ணம் நிறைவேற இருக்குது. பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு திடீரென பொறுப்புகள் மாற்றப்பட்டு மனக்கவலை அளிக்குங்க. இருந்தாலும் இந்த பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ள
மேற்கொள்ளுங்க. ஏன்னா இந்த பொறுப்புகளின் அடிப்படையில் வேறொரு நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குது. அதே போல இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசினியர்களுக்கு குரு மற்றும் சுக்கிரனுடைய பரிவர்த்தனை யோகமும் கிடைக்குதுங்க. அதாவது உங்களுடைய ராசிக்கு 7, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு. அவரோடு பகை கிரகமான சுக்கிரன் பரிவர்த்தனை யோகம் அடையும் போது சுப விரயங்கள் அதிகரிக்குங்க. இதனால் அடகு வைத்த நகைகளை மீட்டு கொண்டு வருவீங்க. புதிய ஆபரணங்கள் வாங்கும் யோகம் உண்டுங்க. உத்தியோகத்தில் உடன் பணிபுரிபவர்களால் ஏற்பட்ட தொல்லை அகல இருக்குது. ஒரு சிலர் விருப்ப ஓய்வில் வெளிவந்து சுய தொழில் தொடங்கலாமா என்று சிந்திப்பீங்க. வீடு மாற்றம், இடமாற்றம் விருப்பம் போல் நடைபெறுங்க. ஒரு சிலர் புதிய தொழில் தொடங்கும் முயற்சியில் ஆர்வம் காட்ட இருக்கீங்க. நல்ல சந்தர்ப்பங்களை நழுவ விட வேண்டாம். கிடைக்கக்கூடிய சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்திக் கொள்வது மிகவும் நல்லதுங்க. அதே போல் மிதுன ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த வாரம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, ஜீவனகாரகரான சனி பகவான் சூரியனுடன் இணைந்து பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிப்பது நீங்கள் வேலை பார்க்கும் இடத்தில் சில பிரச்சனைகள் ஏற்பட இருக்கிறத தெளிவுபடுத்துதுங்க. அதனால் ஆரம்பத்திலிருந்தே நீங்கள் உண்டு, உங்களுடைய வேலை உண்டு என்று இருங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை வேறு யாரிடமும் ஒப்படைக்க வேண்டாம் என்பதையும் கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. அதே போல தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசாபுக்திகள் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் விருப்பப்பட்ட நிறுவனங்களுக்கு மாற்றம் செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்திக் கொள்வது நல்லது. அதே போல் மிதுன ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த வாரம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, சந்தை நிலவரம் சற்று கடினமாகவே இருக்கும் என்பது சனி மற்றும் செவ்வாய் ராகுவினுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாக எடுத்துக்காட்டுதுங்க. நியாயமற்ற போட்டிகளை நீங்கள் சந்திக்க நேரிடும். சரக்குகளுடைய விற்பனை விலையை குறைத்து கொள்ள வேண்டிய அவசியம் ஏற்படுங்க. இந்த நிலையில வங்கி போன்ற நிதி நிறுவனங்களினாலும் ஏற்பட்ட பிரச்சனைகள் நீங்கி உங்களுடைய முயற்சிகளுக்கு அவர்கள் முழு ஒத்துழைப்பையும் தரக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குது. இருந்தாலும் கூட வரைக்கும் கடன் வாங்குவதை தவிர்த்து கொள்வது எதிர்காலத்தில் நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. மிதுன ராசியை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு இந்த வாரம் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, விசேஷ உயர்கல்வி பெறுவதற்கு வெளிநாடு சென்று பயில வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. அதே போல சக மாணவ மாணவிகளுடன் பழகுவதில் எச்சரிக்கை அவசியங்க. ஏன்னா அவர்கள் செய்த தவறுக்கு நீங்கள் பலியாகக்கூடிய ஒரு நிலை இருக்கு என்பதை கிரக நிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருப்பது நல்லதுங்க. விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் பூமிக்காரகரான செவ்வாய் இக்காலகட்டங்களில் வயல் பணிகளில் சற்று கடுமையாகவே இருக்குங்க. அதிக உஷ்ணத்தினால் உடலில் சோர்வு அதிகரிக்கும். கால்நடைகளுடைய பராமரிப்பில் பணிச்செலவு சக்திக்கு மீறியதாக இருக்குங்க. சில தருணங்களில் புதிய கடனை ஏற்க வேண்டியிருக்கும். கூடுமான வரையில் அளவுக்கு மீறி கடன் வாங்க வேண்டாம் என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்தது. அதே போல பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் சனி பகவானும் ஆதரவான நிலையில சஞ்சரிப்பதால் குடும்பத்தில் எதிர்காலம் பற்றிய கவலை மனதை அறிக்குங்க. வருமானத்திற்குள் குடும்ப செலவுகளை சமாளிப்பது சற்று கடினம் தான். இருந்தாலும் அவற்றுக்கு தகுந்தாற்போல் நடந்து கொள்வது நல்லது. மிதுன ராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகள்ல வீட்டில் தீபம் ஏற்றி வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.